தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார். இது போனது பார்த்தீங்கன்னாக்க, மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும், தமிழக அரசியல்ல. ஏன் அப்படின்னா, இந்த பல காரணங்கள சொல்லிட்டே வரேன் ஒண்ணு ஒண்ணா. 1 அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கே, அவர் டெல்லிக்கு போறாருன்றது தெரியாது. கடைசி நிமிஷத்துல தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ, அதை ரொம்ப க்ளோஸ்டா அவருடைய இதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தார். இதை ஏன் அவர் செய்தார் அப்படின்னா, அதுவும் இந்த தருணத்தில் செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்ற கேள்வியும் வரும். இதை இப்பொழுது செய்ய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழக அரசியல்ல கூட்டணி கணக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு தரப்பும் ஒரு கூட்டணி கணக்கை மேற்கொண்டு வருகிறார். திமுக அவங்க ஒரு கூட்டணி கணக்குல இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கூட்டணி கணக்குல இருக்காங்க. இது 5 முனை போட்டியாக இருக்கப் போகிறது அப்படின்றது இங்கே பரவலா பேசப்படுகின்ற ஒரு தருணம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் இந்த கூட்டணி பற்றிய தன்னுடைய எண்ண ஓட்டத்தை உடைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? தெளிவாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள். இதை ஒருங்கிணைப்பது அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ, அத நாங்க செய்யப் போறோம் அப்படின்றத சொல்றாரு. இதை எப்படி செய்ய முடியும்? இந்த 5 முனை போட்டிகளில் இருக்கக்கூடிய அணிகள், திமுக கூட்டணி தவிர்த்து இருக்கக்கூடிய அணிகள். அதே சமயத்தில திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள். இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு தான் ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க முடியும். இந்த எண்ண ஓட்டத்தை உருவாக்க வேண்டுமென்றால், அதற்கு பிறகு தான் எண்ண ஓட்டம் உருவான பிறகு தான் அணி உருவாகும். அணி உருவானதற்கு அப்புறம் தான் கூட்டணி எண்ணிக்கைகள் அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ, இந்த எண்ண ஓட்டத்தை முதல்ல உருவாக்கணுன்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகள். இதை ஒருங்கிணைப்பது மட்டும் தான் என்னுடைய முதலாய பணி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நோக்கித்தான் அவருடைய பயணம் இருக்கு. இப்ப இங்க உள்ளபடியே உடைச்சு பேசுவோமே. இங்க 3 அணிகள் இருக்கின்றன. திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல அதிமுக தவிர்த்து 3 அணிகள்னு சொல்லலாம். 1 நாம் தமிழர் கட்சியை தனியா வைத்து பேசுவோம். அடுத்து விஜய் அவருடைய 3வது தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப இந்த 3ல எதை இணைப்பது? எதனுடன் செல்வது? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவை நாம அணுகினால் மற்ற 2 கட்சிகள், அதாவது தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமான் உடைய நாம் தமிழர் கட்சி, இவை 2க்கும் பிரச்சனை இருக்கு. சீமான் கட்சிக்கு இன்னொரு கூடுதல் பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா, திராவிட இயக்கங்களுடன் நான் இணக்கமாக செல்வது என்பது சாத்தியமில்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ, அதனால அதை தனியா வைப்போம், கடைசியா பேசுவோம். தாவேகாவை எடுத்துப்போம். தாவேகா மிக தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் மத்தியில் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? அவர்களையும் எதிர்க்கிறோம், இவர்களையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே சமயத்துல அதிமுக குறித்து அவர்கள் வாய் திறப்பதில்லை. இதில் நிறைய பேர் சொல்லலாம், அதிமுக அவங்க கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது வேணா ஒரு நகைச்சுவைக்கு பேசிட்டு போறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, அதிமுகவுடைய இடத்தில் அமர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர் மட்டும் இல்லை, சீமானும் அதை தான் நினைப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதை தான் நினைக்கும். இவர்கள் எல்லோருக்கும் அந்த ஆசை இருப்பது என்பது பிரச்சனை கிடையாது. எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கலாம். சாத்தியமா என்பது தான் கேள்வி. இப்போ நம்ம நடந்து முடிந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுப்போம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க, திமுக அணிக்கு பிறகு 47% திமுக அணி வாங்கியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் வாங்கியிருக்கின்ற அணின்னு பார்த்தீங்கன்னாக்க 23% வாங்கியிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி. அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ இங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி என்றால், அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு, அதாவது எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொன்னார் இல்லையா? அதுக்கும் சரியான ஒரு பதிலை, மிக மிக முதிர்ச்சியான ஒரு பதிலை, மிக நாகரீகமான வகையில் சொல்லியிருக்கிறார். இருக்குப்பா, ஒத்துக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அதை சொல்வார்கள் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சி என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை யாரும் மாற்றி யோசிக்க முடியாது, மாற்றி சிந்திக்கவும் முடியாது. அப்போ இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து திமுகவை வெல்வது என்பது சாத்தியமே கிடையாது. இதை உணர்ந்திருக்கின்ற நிலையில் தான் டெல்லியில்
அந்த கூட்டம் நடைபெறுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் மற்றும் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவரான திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். கூட்டம் அந்த 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 மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்க, அந்த சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட 2½ மணி நேரம் நடக்கிறது. இந்த கூட்டம் குறித்து அல்லது இந்த 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 சந்திப்பு குறித்து அதிமுகவில் இருந்த தலைவர்களுக்கும் தெரியாது. தமிழக பாஜகவில் இருந்த தலைவர்களுக்கும் தெரியாது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரே ஒரு பேட்டியில் சொல்லும்போது தெரியாதுங்க. யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் உள்துறை அமைச்சரை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார். உண்மை என்னன்னா அவருக்கும் தெரியாது. அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியாது கடைசி நிமிஷம் வரைக்கும். சரி, அப்போ இதை மிக தெளிவாக ராஜதந்திரமாக பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவரான அமித்ஷா அவர்களும் அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரகசியமாக வைத்து கடைசி நிமிஷத்தில் அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ சந்திப்பு நடந்துருது. இது ரகசிய சந்திப்பு கிடையாது. சந்திப்பு எல்லாருக்கும் தெரிந்து தான் நடக்கிறது. இது 2½ மணி நேரம் நடக்கிறது என்பதனை எல்லோரும் பார்க்கிறார்கள். எத்தனை மணிக்கு உள்ளே போகிறாங்க, எவ்வளோ நேரம் அங்கே இருந்தாங்க, அங்கிருந்து வெளில வந்தாங்க, இது எல்லாமே சரி. ஒரு உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர், ஒரு கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொல்லிவிட்ட ஒரு தலைவரை அவ்வளவு நேரம் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சந்திரபாபு நாயுடு விலகினார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து. அவர் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக எத்தனை முறை அவர் டெல்லிக்கு சென்றார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் தான் சேர்த்துக்கிட்டாங்க. அதுவும் பவன் கல்யாணுடைய உந்துதலின் அடிப்படையில் தான் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி பவன் கல்யாணாக இருப்பதற்கான வாய்ப்பு ஒரு மாநில கட்சியுடைய தலைவருக்கு இருந்த பொழுதிலும் அவர் அதை கோட்டை விட்டார். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அதை விட்டுருவோம். ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம், சிந்தனை இருக்கலாம், இல்லை அவருடைய பார்வை இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இவரை 2½ மணி நேரம் சந்திக்கிறார் என்றால் அதற்கு பின் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு புரிகிறது தமிழக அரசியலில் திமுக அகற்றப்பட வேண்டும் என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீக்கி நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதை அவர்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதே போல அது அவர்கள் பார்வை என்பது போலவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக எதிர்ப்பு சக்திகள் என்று இருக்கின்றவைகள் எவையோ கூடுமான வரையில், திரும்பவும் சொல்கிறேன், கூடுமான வரையில் இவைகளையெல்லாம் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதனை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்ந்தே இருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது பன்னீர்செல்வத்தோட சேரலாமே, டிடிவி தினகரனோட சேரலாமே அப்படின்ட்டு. இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பன்னீர்செல்வம் வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்குகள்லாம் ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தோற்று போயிட்டாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் சிவில் வழக்குகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். சிவில் வழக்கை தொடர்ந்து கொண்டிருப்பவருடன் நம்ம உறவு கொண்டாடுவது என்பது அந்த வழக்கை பாதிக்கும். 1. 2வது, அவர் அந்த கோரிக்கையை விடாத வரையில் அவரை சேர்த்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால் அதை இப்போ அணுகலை. இப்போ நம்ம அணுகலை அதை. ஓகே, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சியை வைத்திருக்கிறார். அந்த கட்சி என்பது தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க தனியாக தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலை தனியாக சந்தித்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலை தனியாக சந்தித்தார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சந்தித்து வருகிறார்கள். சரியா? ஸோ இதை பற்றி நாம் இப்போ பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. அவர்தான் அதிமுகவில் என்ன நடக்க வேண்டும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீ இந்த கட்சியே கிடையாது, நீ தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்ட, அது நீயே ஒத்துக்கிற, அப்புறம் எங்கள் கட்சியில் நடந்தால் உனக்கு என்ன அப்படின்ற வகையில் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சுமூகமாக போவதை விட பாரதிய ஜனதாவுடன் சுமூகமாக போனால் டெல்லியில் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கிலிருந்து மற்ற அவாலா வழக்கு வரைக்கும் இதிலெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். அது அவருடைய அரசியல் பயணம், அவருடைய அரசியல் பார்வை. அதுக்குள்ள நம்ம போக விரும்பலைன்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு கேள்வி உள்ளபடியே என்னென்னா, இந்த சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் முதல் படிதான் திரு அமித்ஷா அவர்களுடனான சந்திப்பு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை யாரால் ஜீர்ணிக்க முடியலன்னா, இங்கே அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகள். அடுத்து அதிமுகவிட நம்ம மிக கடுமையான பேரம் பேசலாம் என்று இருந்த சக்திகள்.
அடுத்து அதிமுக பிளவுபட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை காண்பித்து, இங்கே வாக்குகள் பிளவுபட்டிருக்கிறது என்ற பூச்சாண்டியை காண்பித்து, நாங்கள் மிக மிக வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் 13 கட்சி 14 கட்சி கூட்டணியும் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சக்திகள். இவை 3மே இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒற்றை நடவடிக்கையில். இப்போ தான் கேள்வி என்ன வருதுன்னா, நாங்கள் எங்களுடைய முதல் மூவ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு இணக்கமான ஒரு போக்கை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு முதற்படியாக நாங்கள் டெல்லியில் சென்று நாங்கள் யாரிடம் அவர்களும் எங்களிடம் நாங்கள் சென்றோம், அவர்கள் வந்தார்கள். இது 2மே மீட்டிங் பாயிண்ட். அப்போ 2.5 மணி நேரத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டினார். மிரட்டுறதுக்கு எதுக்கு 2.5 மணி நேரம்? அது 2 நிமிஷத்தில் மிரட்டலாமே, ஃபோன் பண்ணி மிரட்டலாமே. அதையெல்லாம் தேவையே கிடையாது. தெளிவாக தமிழகத்தில் வரப்போகின்ற தேர்தலை எப்படி அணுகணும், என்ன செய்ய போகிறோம், இதில் உங்களோட ரோல் என்ன, எங்களோட ரோல் என்ன, இதையெல்லாம் அவர்கள் பேசியிருப்பார்கள் அப்படின்றது தான் அதோடைய நம்ம அதிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். இப்படி பார்க்கும் பொழுது இந்த டெல்லி விஜயம் என்பது ஸ்டாலினை உசுப்பேற்றி இருக்கிறது, பாரதிய ஜனதா மாநில தலைமையை உசுப்பேற்றி இருக்கிறது, விஜய் கட்சியை உசுப்பேற்றி இருக்கிறது, இத்தனை பேரும் உசுப்பேற்றி இருக்கிறது. என்னென்னா, எல்லாரும் வாங்கப்பா தேர்தல் மூடுக்கு, நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம், நாங்கள் வருகிறோம் அப்படின்றதை காண்பிக்கத்தான் அந்த சமிக்ஞை. இப்போ இதுக்கு என்னென்னமோ குட்டிகாரணம் போடுறாங்க. என்னென்ன, செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்றார், டெல்லிக்கு சென்று பாஜக தலைமையை சந்தித்தார். சரி, பாஜக தலைமையை சந்தித்தார் என்றால் அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைமை அதை வெளியிட வேண்டியது தானே. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் என்றால் சந்தித்தார் என்கிற அதிகாரப்பூர்வமான புகைப்படத்தை வெளியிட்டார்களா? ஒரு புகைப்படத்தை இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், இதோ பாருங்கள் சந்தித்து விட்டார், இதோ பாருங்கள் சந்தித்து விட்டார்னு. என்னைக்கு எடுத்தது அது? என்னைக்கு எடுத்தது? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு சென்றீர்கள் என்றால் அவர் கடைசி நேற்று மாலை வரைக்கும், இன்றைக்கு மதியம் வரைக்கும் யார் யாரையெல்லாம் சந்தித்திருக்கிறாரோ அவர்களுடைய அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். இவர் என்னை அலுவல் ரீதியாக சந்தித்தார், இவர் என்னை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது செங்கோட்டையன் சந்தித்தார் என்பதனை அவர் வெளியிட்டிருக்கலாமே. வெளியிடவில்லை என்பதற்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று என்ன, அதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். 2வது, அப்படி ஒரு சந்திப்பே நடக்காமல் இருந்திருக்க வேண்டும். இப்போ சந்திப்பே நடக்கலையா அப்படின்றதுக்குள்ளே நான் போகலை. ஏன்னா இன்னி வரைக்கும் செங்கோட்டையன் சந்திப்பு நடந்ததாக எதையும் ஆமோதிக்கலை. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடவில்லை என்றால் என்ன அவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள்? நாங்கள் அதிமுகவை பகைத்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்றது தான் அது தெளிவுபடுத்துகிறது. உங்கள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும், திருமதி சசிகலா புஷ்பா ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்க போய் இவங்களை சந்திக்கிறாங்க. யார்? அப்போது இவர் இருந்தார், அருண்ஜேட்லியை சந்தித்து அமித்ஷாவையும் சந்திக்கிறார். ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதை அதிகாரப்பூர்வமாக அங்கே பாரதிய ஜனதா வெளியிட்டது. அந்த மாதிரி இங்கே வெளியிட்டிருக்கிறதா என்றால் வெளியிடவில்லை. அப்போ தெளிவாக அமித்ஷாவை சந்தித்தார், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்பது தகவல் என்று இவர்களாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ அதிகாரப்பூர்வமாக வெளியிடு, சந்தித்தீர்கள் என்று வெளியிடுங்கள், அப்போ நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அப்போ அதை செய்யவில்லை அப்படின்றது தெளிவாகிறது. ஒன்று சந்திக்காமல் இருந்திருக்கணும், இல்லை இந்த சந்திப்பை நாம் வெளியிட்டு அதிமுகவை முறைச்சிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு பாரதிய ஜனதா தலைமை வந்திருக்கணும். இது 2மே அதிமுக மீதான நன்மதிப்பை கூட்டுகிறதா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைமையை மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வார். அவர் எதற்காக சொல்ல வேண்டும்? பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைமை யாராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன? கூட்டணி அப்படின்றது இன்னும் அறிவிக்கப்படலை அதிகாரப்பூர்வமாக. ஆனால் ஒரு கால அறிவிக்கப்பட்டாலும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி தலைவராக, மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி எப்படி முடிவு பண்ணோம்?
சரி, அப்படியே இருந்தாலும் அவர் எதற்காக அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த செல்வாக்கையும் சேர்த்து தானே நம்ம கூட்டணிக்கு வாங்கணும்னு நினைப்போம். அப்ப அந்த செல்வாக்கையும் சேர்த்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால், அண்ணாமலையை நீக்க வேண்டும், அவரை ஒண்ணும் இல்லாமல் செய்ய வேண்டும் நாம ஏன் சொல்லணும்? எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடனோ அல்லது மற்றவர்களுடனோ கூட்டணி சேர்வது எதற்காக? நாங்கள் தான் ரொம்ப தெளிவாக எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டோமே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அது பிரியக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் என்கிற நிலையில, இவர் இருக்கலாம். இவர் இருக்கக்கூடாது நாங்க யார் சொல்றதுக்கு? திமுகல அத சொல்லுவாங்க. திமுகல ஆதவ அர்ஜுன் விசிகாவில் இருக்க வேண்டுமா? கூடாதா? என்பதனை ஸ்பெக்ட்ரம் ராஜா சொல்வார். ஸ்டாலினை திருமாவளவன் சந்திக்க வேண்டும் என்றால் ஆதவ அர்ஜுனை நீக்கிவிட்டு தான் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் கண்டிஷன்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி அதிமுகவில் என்றைக்குமே இருந்தது கிடையாது. இப்போ இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவராக மூப்பனாரை இருந்திருக்கிறார். இவர்களெல்லாம் இருந்த பொழுது கூட அவங்க எப்பவுமே மூப்பனாரை நீக்குங்கள், வாழப்பாடியாரை நீக்குங்கள், ஈவிகே இளங்கோவனை நீக்குங்கள் என்றெல்லாம் சொன்னதே கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏன் பிரிந்தது என்றால், காங்கிரஸிலிருந்து பிரிந்து உருவானது என்றால், நரசிம்மராவ் முடிவெடுத்தார் என்ன? காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று முடிவெடுத்ததனாலே தான் தவிர்த்து தமிழக காங்கிரஸ் தலைவரை நீக்க வேண்டும் என்று அந்த நிலையில் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லவில்லை, கோரவும் இல்லை, அவர்கள் அதை செய்யவும் இல்லை. அப்போ தெளிவாக அதிமுகவுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, எல்லாரையும் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த எல்லாரையும் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் சட்ட சிக்கல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் பன்னீர்செல்வத்தையும் திருமதி சசிகலா அவர்களையும் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதற்கான சூழல் ஏற்படுமா என்றால் அது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தார்னா, அதிமுகவை அதிமுக பார்த்து கொள்ளுங்க, அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கின்ற வரையில் அவரை சேர்த்து கொள்கின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நீ எங்கள் தலைமையை கண்ணாப்பிடான்னு பேசுவ, நாங்கள் உன்னை சேர்த்துக்கணுமா அப்படின்றது தான். இப்போ பாஜக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுடெல்லாம் இணக்கமான ஒரு போக்கு தான் இருக்குது. அந்த இணக்கமான போக்கை கூட்டணிக்கு மாற்றுவாரா அப்படின்றதெல்லாம் வருங்காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முதல் நகர்வை திரு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அதே போன்ற விஜய் கட்சிக்கான அந்த சமிக்ஞையும் கொடுத்து விட்டார். பாருப்பா, ஏற்கனவே தேனியில் பேசும்பொழுது அவர் சொன்னது எல்லாரும் பன்னீர்செல்வத்துக்கு சொன்னது தான் என்று நினைக்கிறார்கள். பன்னீர்செல்வத்துக்கு சொன்னது கிடையாது, இது கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து சொன்னது தான். அதிமுக என்கிற கப்பலில் ஏறிக்கொண்டால் நீங்கள் கரை சேருவீர்கள். அதிமுக என்ற கப்பலில் நீங்கள் ஏறவில்லை என்றால் நடுக்கடலில் தத்தளிக்க வேண்டியதுதான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு விஜய்க்கும் சொல்லியிருக்கிறார். அதை பாருப்பா, திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரே அணியில் திரள வேண்டும். அது திரள முடியுமா அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகளை எல்லோரும் சேர்ந்து யோசிக்க வேண்டும். எப்படி குறைந்தபட்ச புரிந்துணர்வின் அடிப்படையில் சேர முடியும் என்பதனை அனைவரும் யோசிக்க வேண்டும் அப்படின்றது தான். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம். நாம் தமிழர் கட்சி திராவிட இயக்கம் இரண்டிற்குமே எதிரானவன் அப்படின்னு அவங்கள முன்னிறுத்துகிறார்கள். சமரசம் இல்லாமல் எங்களது பயணம் தொடர்கிறது. இந்த சமரசம் இல்லாத பயணத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு சமரசம் செய்துவிட்டால் எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் இழந்து விடுவோம். உள்ளபடியே உண்மை, உள்ளபடியே மதிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் இங்கே தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. திரு சீமான் அவர்கள் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் திமுக செய்கின்ற இந்த அயோக்கிய, அட்டூழிய, அராஜக ஆட்சிக்கு துணை நிற்கின்றன. அவை துணை நிற்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஆட்சி தொடரும் என்பதனை சீமான் அனுமதிக்கப் போகிறாரா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இங்க இந்த திமுக எதிர்ப்பு சக்திகள் என்பவை ஒருங்கிணைக்க வேண்டும். ஆரம்ப புள்ளியை, அந்த ஒருங்கிணைப்பிற்கான ஆரம்ப புள்ளியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார். மற்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு இல்லையா, இந்த பொறுப்பை அவரவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரவர் எடுத்துக்கொள்வார்களா என்பதனை வருங்காலத்தில் நம்மால் பார்க்க முடியும். அப்போ உள்ளபடியே இல்லாத ஒரு விஷயத்தை மீடியாவை வைத்துக்கொண்டு இவர்கள் உருட்டி கொண்டிருந்தாலும் பின்னால் நடக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள்
உண்மை அரசியலை, கள அரசியலை புரிந்து கொண்டவர்கள் நடத்தக்கூடிய அந்த காய் நகர்த்தல்கள், அதாவது அரசியல் தலைவர்கள். இது 2த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றதை வரும் நாட்களில் மேலும் மேலும் நம்ம புரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.